بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين أحمده على فضائله سرا وعلنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة أرجو بها الفوز بدار النعيم وأشهد أن محمدا عبده ورسوله الذي رفعه فوق السماوات فدنا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய அமர்வின் தலைப்பாக அலாமன் எஜிபு சௌம், யார் மீது நோன்பு கடமையாகும் என்ற தலைப்பின் கீழ், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்றைய அமர்விலே ஆரம்ப காலத்திலே நோன்பு இரு கட்டங்களாக கடமையாக்கப்பட்டது. அதில் ஒன்று தேர்வு கொடுக்கப்பட்டது, நோன்பு பிடிப்பதற்கும் நோன்பை விட்டு ஃபிதியா தண்ட பரிகாரம் செய்வதற்கும் தேர்வு கொடுக்கப்பட்டது. பின்னர் அதன் சட்டம் முழுமையாக தரிப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு யார் மீது விதியாகும் கடமையாகும் என்றால், முதலாவது முஸ்லிமாக இருக்க வேண்டும், அல் பாலிகு பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அல் ஆகிலு புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அல் முகீம் பிரயாணம் அன்றி ஊரிலே தங்கியிருப்பவனாக இருக்க வேண்டும், அல் காதிரு சக்தி பெற்றவனாக, அஸ்ஸாலிமு மினல் மவானி தடைகளிலிருந்து ஈடேற்றமானவனாக இருக்க வேண்டும். இப்படியானவர்களுக்குத்தான் ரமதான் மாதம் ரமதானுடைய நேரத்திலே அந்த காலத்திலே நோன்பு நோற்பது கடமையாகும் என்பதில் எந்த விதமான ஹிலாஃபும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் பக்ரா 185வது வசனத்திலே ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும், யார் ரமதானுடைய காலத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்கோம், அந்த மாதத்திலே நோன்பு நோற்கோம் என்று குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்துமு ஹிலால ஃபஸூமு, புரையை நீங்கள் பார்த்தீர்களேயானால் நோன்பு நோருங்கள் என்ற ஹதீஸ் புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மேல் நாம் வர்ணித்தவர்கள் மீது நோன்பை அதாவாக நிறைவேற்றுவது கடமை என்பதிலே அனைத்து உலமாக்களும் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். நாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனையாக சொல்லப்பட்டிருப்பதனால், அம்மல் காஃபிரு காஃபிரை பொறுத்தவரையில் பல அஜிபு அலைஹி ஸியாம் அவன் மீது நோன்பு நோற்பது கடமையாகாது. ஒலா யஸிஹு மின்ஹு அவன் அப்படி நோன்பு நோற்றாலும் கூட நோன்பு சிஹத்தாகாது. ஏன்? லிஅன்னஹு லைஸ அஹ்லன் லில் இபாதத்தி, அவன் வணங்குவதற்கு தகுதியற்றவனாக இருக்கின்ற காரணத்தினால். அதே நேரத்தில் ஃபைதா அஸ்லம ஃபி அத்னாஇ ஷஹர் ரமலான், ரமலான் மாதத்தின் மத்தியிலே இஸ்லாத்தை தழுவினால், லம் யல்ஸம்ஹு கலாஉல் ஐயாமுல் மாதியா, சென்ற தினங்கள் நோன்பு நோற்பது அவனுக்கு அவசியமாகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் அன்ஃபால் அத்தியாயம் 38 கூறுகின்ற பொழுது, குல் லில்லதீன கஃபரு இன் யன்தஹு யுஃபர் லஹும் மா கத் ஸலஃப், ஏக இறைவனை மறுப்போர் விலகிக் கொள்வார்களானால் முன் நடந்ததை அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நோன்பு தினத்தின் மத்தியிலே ஒருவன் இஸ்லாத்தை தழுவினால் அதைத் தொடர்ந்து எஞ்சிய நேரங்களில் இம்சாக் உணவு உண்ணுவதிலிருந்து தடுத்துக் கொள்வது அவசியமாகும். ஏன்? இப்பொழுது அவன் நோன்பு கடமையான இஸ்லாமான நேரத்திலிருந்து நோன்பு விதியானவனாக ஆகிவிட்டான் என்ற வகையில். வல அல்ஸமு கலாஹு, அன்றைய தினத்தை அவன் கலா செய்வது அவசியமாகாது. ஏன்? அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் உள்ள நேரம் அது கடமையற்ற நேரமாக இருக்கிற காரணத்தினால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அஸ்ஸகீர் ஃபலஜிபு அலைஹி ஸியாம், சிறிய பையன்கள் சிறுவர்கள் பருவ வயது அடையும் வரை நோன்பு பிடிப்பது கடமையாகாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனின்னாயிம் ஹத்தா யஸ்தயகில, மூவரை தொட்டும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது, தூங்கியவன் விழித்தெழும்பும் வரை, சிறியவன் பெரியவராக ஆகும் வரை,
பைத்தியகாரன் பைத்தியத்திலிருந்து தெளிவு பெறும் முறை எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் கூட நோன்பு பிடிப்பது கொண்டு பொறுப்பாளர் ஏவுவது அவர் மீது கடமையாகும். பயிற்சியாக நோன்பு பிடிக்க பயிற்றுவிப்பதற்காக வேண்டி அவர்களை நாங்கள் நோன்பு பிடிக்கும்படி வலியுறுத்துவது எங்கள் மீது கடமையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபா பெருந்தகைகள் அவர்களுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பயிற்றுவிக்கும் நோக்கிலே அவர்களை நோன்பு பிடிக்க செய்வார்கள். பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள். பள்ளியிலே அவர்கள் பசியை உணர்ந்தால் அழுதால் அவர்கள் அந்த பசியிலிருந்து சிந்தனையை திருப்புவதற்காக வேண்டி ஆத்தாஹும் அல்லுபத்தான் விளையாட்டு பொருட்களை அவர்களை கொடுத்து அதிலிருந்து அவர்களை பராக்காக்குவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தமீசுடைய பிரித்தறியக்கூடிய வயதை அடைந்திருக்கின்ற 7, 8, 9, 10 வயசு உள்ளவர்களை நாங்கள் நோன்புடிக்கும்படி பயிற்றுவிப்பது எங்கள் மீது கடமையாகும் என்ற செய்தியோடு அடுத்த அமர்விலே நாங்கள் அதை தொடராக பேசுவோம். வஸ்ஸலாம்.